உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பயிற்சி, அதாவது சனி பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இந்த வகையில சனி மீன ராசிக்கு வந்து அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மீன ராசி குருவுடைய வீடு. முழு சுபகிரகம் குரு தான். அவரோட வீட்டுக்கு சனி வரப்போறாரு. இங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. என்ன மாதிரி பலன ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் குடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜென்ம சனி, 7 சனி இது மாரி சனிய பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெனைக்கிற மாரி சனி வந்து ரொம்ப கெட்டவர்லாம் இல்லங்க. அவர் வந்து நம்ம யார நல்லவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. யார கெட்டவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உலகம். அதனால வந்து எதையுமே வந்து எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வராம, நிதானிச்சு யோசிச்சு, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா? கெட்டது செய்வாங்களான்னு பார்க்கும்போது தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பலன்கள் குடுக்க போறோம். சனி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் குடுக்க போறார்ன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படை மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் குடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதாவது மீன ராசிக்கு ஏற்கனவே வந்து 7 சனி காலம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இப்ப வந்து ஜென்ம சனி வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஆரம்பிக்க இருக்கு. அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதியில இருந்து ஜென்ம சனி உங்க ராசிக்குள்ள சனி பகவான் வரப்போறாரு. அதுக்கப்புறமா இங்க 2 1/2 ஆண்டுகள் இருப்பாரு. அதுக்கு அடுத்ததா வந்து உங்க ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில 2 ஆண்டுகள் 2 1/2 ஆண்டுகள் இருப்பாரு. ஆக மொத்தம் இன்னும் வந்து ஒரு 5 ஆண்டுகள் சனியுடைய 7 காலத்துல நீங்க இருந்து 2 1/2 ஆண்டுகள் கழிச்சு இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஜென்ம சனி வந்து அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லனா துயரத்த குடுப்பாங்க, கஷ்டங்கள குடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னென்ன செய்யுன்றத நான் சில விஷயங்கள சொல்றேன். இது வந்து ஜோதிட விதிப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள். அது நடக்குமா, நடக்காதான்றத நான் பின்னாடி சொல்றேன். கவனிச்சு பாருங்க. அதாவது ஜென்ம சனி காலம் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து செய்ற செயல்கள்ல ஒரு கிளாரிட்டி இருக்காது மொத விஷயம். அப்புறம் லேசினஸ் ஒரு ஒரு சோம்பேறித்தனத்த குடுக்கும். இன்னைக்கு செய்ற வேலைய இன்னைக்கே செய்யாம, சரி நாளைக்கு பார்ப்போம். ஒருத்தர் காசு தராரு, உங்கள வாங்க வர சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா கூட, சரி நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். காலத்த நீங்களே கடத்துவீங்க. அதன் மூலியமா சில தடங்களும், சங்கடங்களும் வரும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத ஒரு தாழ்வு மனப்பான்மையும், குற்ற உணர்ச்சியும் வந்து பொதுவா வந்து இந்த ஜென்ம சனி காலத்துல வரும். இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்து, எல்லா மதிப்பும் அதாவது எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் கூட, நீங்க உங்க எண்ணத்தினால உங்கள தாழ்த்திக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ம சனியோட செயல்களா வரும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து, அதாவது நேரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகள செய்றது, எண்ணத்தால உங்கள உயர்வாவே வச்சுக்கிறது, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வந்து, அ ஒரு இடத்துல முடங்கி இல்லாம அதையும் செய்யும். ஸோ ஜென்ம சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்மள முடக்கி வச்சுரும். எதுக்கு போய்க்கிட்டு நம்ம இங்கேயே உட்காருவோம், தூங்குவோம், படுப்போம், ரெஸ்ட் எடுப்போம். அ போனா மட்டும் நடந்துறவா போகுது, அப்படின்லாம் எண்ணங்கள்லாம் குடுக்கும். இதெல்லாம் உடைச்சு பிரேக் பண்ணி யார் வெளிய வராங்களோ, எந்த மீன ராசிக்காரங்க வெளிய வராங்களோ, அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம, என்னதான் ஜென்ம சனியுடைய காலமா இருந்தாலும் கூட, உங்க ராசிநாதன் குரு பகவான். அத நீங்க மறந்துறாதீங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்க ராசிக்குள்ள வந்து ஜென்ம சனி வந்து அமர்ந்திருக்கிறாரு. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி வந்து உங்க ராசியில அமர்ந்திருக்காரு இல்லையா? ஸோ இவர் வந்து உங்களுக்கு சில சில சங்கடங்கள குடுத்தாலும் கூட, விதி விலக்கா ஒரு சில நல்லதையும் செய்வார். என்ன மாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு அவர் வந்து 12க்கும் 11க்கும் அதிபதி. 2 ஸ்தானத்துக்கு அதிபதி. கும்ப ராசிக்கும், மகர ராசிக்கும் அதிபதியா வந்து வந்து அவர் வந்து ஜென்ம சனியா அமர்றாரு. அதாவது இந்த 11ஆம் இடம் ஸ்தானம்ன்றது லாபஸ்தானம்னு சொல்லுவோம். லாபஸ்தானத்துக்குரிய கிரகம் ராசிக்கு வர்றதும், 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் ராசியில வர்றதும் நல்ல விஷயங்கள் தான். என்ன வகையில அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல, நம்ம எடுக்கிற முயற்சிகள்ல முன்னேற்றங்கள குடுக்கக்கூடியதாவும், மற்றும் வந்து வெளிநாட்டு பயணங்கள், தொடர்புகள் மூலியமா நல்ல ஒரு யோகா விஷயம் யோக பலன்கள குடுக்கக்கூடிய நிலையை வந்து சனி பகவான் செய்வார். அவரே நீதிமானாவும் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியாய தர்மத்திற்கு உட்பட்டு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் கண்டிப்பான முறையில கிடைக்கும்ன்றதை சொல்லலாம். பொதுவா சனி பகவான் வந்து மீன ராசிக்குள்ள வரும்போது, குருவுடைய வீட்டுக்குள்ள வரும்போது, அவருக்கே ஒரு சுபத்துவ தன்மைகள் ஏற்பட்டு, நல்ல விஷயங்கள் நெறைய நடக்கும். அந்த வகையில சனியோட அருளால நல்லதும் நெறைய நடக்கும் அப்டின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்க லைஃப்ல நடக்கிற கெட்டதுக்கெல்லாம் சனி தான் காரணம்னு நீங்க வந்து முடிவு பண்ணி, அவர் ஜென்ம சனி நடக்கிறனால நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்டின்ற ஒரு மனநிலைக்கு போவாதீங்க. அது தவறானதுன்றதை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன். அது மட்டும் இல்லாம மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பின்னாடி, அ மே 26ஆம் தேதி உங்க ராசிநாதன் குரு பகவான் அவரும் பயிற்சியாக இருக்கிறாரு. மே 26ஆம் தேதி அவர் மிதுன மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசிக்கு வரப்போறாரு. கடக ராசி உங்களுடைய ராசிநாதனுக்கு உச்ச வீடு. நீங்க பலம் பெறுற மாரின்னு வச்சுக்கோங்களேன். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உங்க பழைய பலத்த நீங்க அடைய போறீங்கன்னு நம்ம சொல்லலாம். ராசிநாதன் உச்ச வீட்ல வந்து அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடம் யோகஸ்தானமாவும் அதுதான் கடக ராசி தான் வருது. யோகஸ்தானத்தில தான் அவர் உச்ச பலமே அடையிறாரு. அப்போ உங்களோட சிறப்புகள் வந்து மே மாதத்துக்கு பிறகு வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும்.
நீங்க எடுத்த எல்லா காரியமும் என்ன மனசுல நெனைச்சீங்களோ, அதெல்லாம் 100% சரியான முறையில நடந்து, உங்க வாழ்க்கையில இனிமையான விஷயங்கள் நெறைய நடக்கும். பொருளாதார பற்றாக்குறைன்றது சுத்தமா இருக்காதுங்க. கண்டிப்பான முறையில கையில பணப்புழக்கம் பக்காவா இருக்கும். நீங்க தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். நீங்க எடுத்த எல்லா முயற்சிகளும் வெற்றியாகும். மேலும் இப்ப நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அதாவது மீன ராசி அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய வீடு, சுபகிரகத்தோட வீடு. ஸோ அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்கு. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து 2 1/2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 1/2 ஆண்டுகளுக்கு நடுவுல வரக்கூடிய ஓராண்டுல தான் வந்து குருவுடைய பயிற்சியும் இருக்கு. குருவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவருடைய உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. ஸோ குருவுடைய அந்த உச்ச நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு சுபத்துவ தன்மைய கூட்டிக்கிட்டே போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இருக்கிறது குருவுடைய வீடு. அ மோட்சஸ்தானம் 12ஆம் இடம், காலபுருஷனுக்கே 12ஆம் இடம் அதுதான் மீனராசி. ஸோ அந்த வீட்டோட அதிபதி தான் குரு பகவான் தான் உச்சம் பெறப் போறாரு. மே மாதம் 26ஆம் தேதி சனி பெயர்ச்சியில ஆனதுலருந்து 2 மாசம் கழிச்சு. மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆறாரு. அங்கருந்து மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆறாரு. குரு பெயர்ச்சியாகி அவருடைய நிலை வந்து சனிக்கு பார்வை குடுக்க போகுது. அதாவது சுபத்துவமான குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனிக்கு, குருவுடைய பார்வையே கிடைக்க போகுது. குரு முழு சுபகிரகம் அவரோட பார்வையோட இந்த 1 ஆண்டுகள் இருக்க போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓராண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு சனி பகவான்? ஏன்னா சனி பகவான் 2 ஆண்டு இருப்பாரு. குரு 1 வருஷம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும் அப்டின்னா, குரு அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்கு போயிடுவாரு. சிம்ம ராசிக்கு போனாலும் சனி இங்க தான் இருப்பாரு. 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. ஸோ இந்த வகையில தன்னோட சொந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், அடுத்து வரக்கூடிய அந்த ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரியாம, பிறழாம கண்டிப்பான முறையில குடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட் வழக்குகள் இது விஷயமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் யார் பக்கம் நியாயம் இருக்கோ, அந்த நியாயம் கண்டிப்பான முறையில ஜெயிக்கும் அப்படின்றத தர்மம் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல இருக்கக்கூடிய நிலையில, அங்க இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில வந்து அமரும்போது, கண்டிப்பான முறையில நீதி நெறி தவறாத ஒரு சரியான ஒரு அரசாட்சிய நம்ம சனி பகவான் வந்து கண்டிப்பா அருளப் போறாரு. அந்த வகையில அ எல்லாத்துக்குமே இந்த இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பொற்காலமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையா யோக பலன்கள் 2026லேருந்து அடுத்த 2027 மே மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப யோக காலமா இருக்க போது. எல்லாருக்குமே வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதாரம் தான். நாட்டோட பொருளாதாரமும் சரி, தனிப்பட்ட மனிதர்களோட பொருளாதாரமும் சரி ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற கிரக நிலைகள் மிக அற்புதமா இருக்கு. குருவுடைய அருள் தான். மெயினான காரணம் குருவுடைய அருள். குருவோட இணைவு பெற்ற சனியும் சிறந்த யோக பலன தரப்போறாருன்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாம ஏனைய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள்னு வர்றது ராகு, கேது தான். சனி, குருவுக்கு அடுத்ததா ஆண்டு கிரகங்களா பார்க்கக்கூடியது ராகு, கேது. ராகு, கேதுவுமே வந்து கும்ப ராசியிலயும், கேது வந்து சிம்ம ராசியிலும் இருக்கிறது வந்து உன்னதமான பலன்கள தான் கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. இந்த ஆண்டு முழுதும் ராகு, கேது வந்து அதே ராசியில தான் தொடர போறாங்கன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லனாலும் கூட, குருவோட மாற்றமும், சனியுடைய மாற்றமும் நல்ல பலன்கள கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில நம்ம ராசிக்கு தற்கால கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்கிறாரு, இவங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காங்க, இந்த பயணங்கள வச்சு தான் நம்ம வந்து கோச்சார பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது 100% முழுமையா நல்ல பலன்கள தான் குடுக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒவ்வொரு ராசிக்குமே உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நல்ல பலன தான் குடுக்க போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்ல. இத தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமா உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான பலன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதக ஆய்வும் தேவ. உங்களோட சுயஜாதகம் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் 2யும் இணைச்சு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் துல்லியமா சரியான பலன்களா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்தில சுய ஜாதகத்தில லக்னம் என்னவா இருக்கு? லக்னத்துக்கு நடப்பு தசாநாதன் பகையா? நட்பா? தசாநாதன் யாரு? புத்தி கிரகம் எது? தசா புத்தி கிரகங்கள் யார் யாரு? இந்த விஷயத்தலாம் நம்ம எடுத்து பார்த்து தான் வந்து கோச்சாரத்தையும் இணைத்து பார்த்து பலன் குடுக்கும்போது, இன்னும் சிறப்பா துல்லியமான பலன்கள் உங்களுக்கு குடுக்க முடியும். நிச்சயமா உங்களுடைய எதிர்கால பத்தின ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து மிக தெளிவான, துல்லியமான பலன்கள குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள சொல்லி, இனி வர காலம் எல்லாத்துக்கும் இனிமையான காலமா இருக்கும் அப்படின்றத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.